வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அன்பு விதை சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். டிரைவருக்கு பின்னால் 3வது வரிசையில் சீட் வேண்டும் எனக்கு. முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை, வேறு இடம் என்றால் விவகாரம். பயணம் முடிந்த 4 நாட்களுக்கு தோள்பட்டையிலும் முதுகிலும் வலி பின்னி எடுக்கும். மேலிருந்து முழங்கை வரைக்கும் உளைச்சல் குடைந்தெடுக்கும். நான் மைதானம் போய் சேர்ந்த பிறகுதான் பஸ் வந்தது. 6 அமர ஏறி கச்சிதமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டேன். ராஜபாளையம் போய் சேர்ந்தவுடன் பஸ் மாறணும். தேனி போகிற பஸ்ஸில் ஏறணும். 3 மணி நேர பயணம். நினைத்தாலே மலைப்பாக இருக்கிறது. தொலை தூரம், நெடுநேர பயணம். அதிலும் 3வது வரிசையில் சீட் கிடைக்காவிட்டால் கதை கந்தல்தான். சீரழிந்த பிழைப்பாகிவிடும். ராஜபாளையம் இறங்கியவுடன் நெடுநேர பயணத்துக்கு உடம்பை தயார் செய்தேன். தண்ணீர் குடித்து ஒரு டீ குடித்து பாத்ரூம் போய்விட்டு வந்து நின்றால் போடிக்கு போகிற பஸ் புறப்பட்டு நகர்ந்து கொண்டிருந்தது. வண்டி ஏறக்குறைய நிறைந்திருந்தது. கடைசியில் மட்டும் 7-8 சீட்கள் கிடந்தன. நான் திகைத்து தேங்கி விட்டேன். ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட் எப்பவும் கூட்டம் நெறிபடத்தான் செய்யும். ஜே ஜே என்றிருக்கும். இன்றைக்கு வழக்கத்தை விடவும் கூடுதலாக கூட்டம் நெருக்கமாக அலைமோதுகிற மாதிரி இருக்கிறது. எல்லா பஸ்களும் வந்து நின்ற மாயத்தில் கூட்டம் அப்பி விடுகிறது. பஸ் நகர்ந்த பின்பு 5வது நிமிஷத்தில் அடுத்த பஸ் தேனி என்ற போர்டு மாட்டி வந்து நின்றது. மொழியர் என்ற கூட்டமாய் வந்து மோதுகிற மனிதர்கள், அடித்து பிடித்து நெருக்கி முண்டி அடிக்கிற ஜன பேரலையில் நானும் மல்லு கட்டி தெல்லு தெரித்து தத்தி பித்து ஏறிவிட்டேன். 3வது சீட்டில் பேக்கை வைத்து உட்கார்ந்து விட்டேன். ஜனங்களின் பரபரப்பு, ஆவேச துடிப்பு, இடித்து பிடித்து ஏறுகிற அவசரம், வெளியிலிருந்து துண்டுகளை பைகளை வீசி எறிந்து சீட் பிடிக்கிற மும்முரம், அலைய குலைய ஓடி திரிகிற ஆட்கள். நான் என் சீட்டை பறி கொடுக்காமல் இருக்க வேண்டும். சார் ப்ளீஸ் கொஞ்சம் மாறி உட்காருங்களேன் என்று கை குழந்தையுடன் வருகிற பெண்மணியோ கர்ப்பிணி தாயோ வந்து கேட்டுவிட்டால் தர்ம சங்கடம்தான். ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் என்று சொல்லவா முடியும்? சொன்னாலும் அது புரிந்து கொள்ளப்படுமா? நல்ல வேளை இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்து விட்டார் துணைக்கே. வெள்ளை வேட்டி, தும்பை பூ மாதிரி சந்தன கலர் சட்டை, பவுடர் பூசிய சிவந்த முகம், நெற்றியில் பக்தி பூர்வமான பொட்டு, சந்தன பொட்டின் உள் பக்கம் குங்கும புள்ளி, அடியில் வெண்ணிற நீற்றின் கோடு. ஜன்னலோரம் நான் உட்காந்துக்கிட்டா? ஏன் சும்மாதான், எப்பவாச்சும் சில சமயம் வாமிட் வரும். அப்ப சரி. அவர் நெளிந்து வளைந்து சப்பளித்து விலகி ஜன்னலோரம் போனார். அவர் முகத்தில் புன்னகை ஒளி, உதட்டு கனிவான குறுநகையில் ஒரு நன்றி உணர்வு. 3 பேருக்கான சீட்டில் நான் நடுவில் இருப்பதா, விளிம்புக்கு போவதா? கூட்டம் சள்ளை பறிகிறது. நான் முந்தி நீ முந்தி என்று ஒரே முண்டி அடிப்பு, கூச்சலும் கூப்பாடுமாக சத்தக்காடு. நிச்சயமாக ஸ்டாண்டிங் இருக்கும். விளிம்பில் உட்கார்கிற போது நிற்க கூட இடமில்லாமல் நெறிப்பட்டு சாய்கிற பயணிகளை இடது தோளில் சுமந்து தீர வேண்டும். மேல சாயாதீக என்று சொல்ல வேண்டும். வசதியாக உட்கார்ந்து வருகிறவர் நிற்க கூட இடமில்லாமல் திண்டாடி திணறி சாய்கிறவரை சாயாத மேல என்று சொல்வது ரொம்ப ரொம்ப ஈனத்தனம், ஈரமில்லாத அநாகரீகம். நான் நடுவில் உட்கார்ந்து மடியில் எனது பேக்கை வைத்து கொண்டேன். என் பக்கத்தில் இருந்த இடத்தில் ஒரு மனிதர் உட்கார்ந்தார். சுத்தமான பளீர் வெள்ளையில் வேட்டியும் சட்டையும், காலில் கட் ஷூ, கையில் இருந்த கனத்த தோல் பையை காலுக்கடியில் வைத்து கொண்டார். பளிச்சென்றிருக்கிற முகத்தில் அன்பான புன்னகை நிரந்தர சுடராக ஒளி வீசியது. மேல் பையில் செல்போன் இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டார். கண்ணாடிக்குள்ளிருந்த கண்களில் ஏதோ ஓர் இனம் தெரியாத புன்னகை மனசுக்குள் வருடுகிறது. பார் பார் என்று வற்புறுத்துகிறது. நானும் அவர் முகத்தை நேருக்கு நேராக பார்த்து காரணம் இல்லாமல் சிநேக சிரிப்பு சிரித்தேன். சிரிக்க தோன்றுகிறது. அவருள் சுபாவமாக நல்லுணர்வு நரம்பு தரமாக ஓடிக்கொண்டிருப்பதை
கண்களின் அமைதியான ஒளி உணர்த்துகிறது. அவருடன் பேச வேண்டும் என தோன்றுகிறது. ஆனால் ஏதோ ஒரு மனத்தடங்கல். முன்ன பின்னே அறிமுகம் இல்லாதவரிடம் வந்து உட்கார்ந்தவுடன் பேசத் துவங்குவது செயற்கையாக இருக்கும். அவரே கூட வெறுப்பில் முகம் சுளித்துவிடக்கூடும். ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எதுக்கு மடியில சுமக்கணும்? பேக மேல வச்சிடலாமே. குரலின் அமைதியில் மென்மையான பண்பு. பரவாயில்ல, இருக்கட்டும் என்கிறேன். நீங்க என்ன தேனியா? உங்க சொந்த ஊர் தேனியா என்கிறாரா என்கிற மெல்லிய குழப்பமும் திகைப்பும் எனக்குள். தேனி இல்ல, இங்கதான் பக்கத்து கிராமம், மேலாண் மறைநாடு. அவர் கண்ணில் சுருக்கம், பதிலின் குழப்பம். தேனிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருக்க என்று தெளிவாக்கினேன். அடடே, அப்படியா? நீங்க? நான் இதே ஊருதான், ராசபாளையம். தேனிக்கு போறேன். பஸ்ல வழக்கத்தை விட கூட்டம் ஜாஸ்தியா இருக்கே. இன்னைக்கு முகூர்த்த நாள்ல, அதான். கிருஷ்ணன் கோவிலில் ஸ்டாண்டிங் ஆகிவிட்டது. அவர் பக்கத்தில் நிற்கிறவர்களுக்கெல்லாம் நிஜமாகவே இறக்கப்பட்டார். தொலைதூர பயணமா இருக்கே, இல்லைன்னா எந்திரிச்சு இடம் கொடுத்தரலாம் என்று அடிக்கடி முணுமுணுப்பது செயற்கையான பாவ்லா அல்ல, மன அன்பின் தூய வெளிப்பாடு. தர்ம சங்கடத்தில் இருப்பு கொள்ளாமல் தத்தளித்தார். இங்க நின்னுக்கோங்க, இப்படி பைய வச்சுக்கோங்க, இங்க கம்பிய நல்லா புடிச்சுக்கோங்க என்ற எந்நேரமும் அவர்களுடன் இங்கிதமாக பேசிக்கொண்டே வந்தார். ஒத்தாசை தொனியிலான உபசரிப்பு குரல். குரலில் ஒரு குழைவு, கனிவு, செயற்கையற்ற இயல்புத்தன்மை. டீ கல்லுப்பட்டி தாண்டுகிற போது கூட்டம் புளிச்சிப்பம் மாதிரி கிட்டிக்கப்பட்டிருந்தது. ஆணும் பெண்ணும் பேதம் இல்லாமல் சிரமப்பட்டனர். புதுச்சேலையின் சரசரப்புகளும் வெயில் வேக்காடுகளுமாக ஒரே வியர்வை, நசநசப்பு, கால் வைக்க கூட இடமில்லாத தவிப்பு. ஏய், காலை மிதிக்காத. ஆத்தாடி, சாஞ்சுகிட்டே வந்து அமுக்குனா எப்படி? கம்பியாச்சும் பிடிக்க இடம் கொடுங்க பாதகத்திகளா. அந்தி நேர ஆலமரத்து மைனாக்களாக ஒரே சத்தக்காடு, வலி நிறைந்த கூவல் காடு. சதையோடு சதையாக அப்பி கிடக்கிற அந்த நெருக்கடியிலும் சதையை பேய்த்து கொண்டு ஊடுருவி வருகிற கண்டக்டர். டிக்கெட் வாங்க அவர் படுகிற பாடுகள். இதை பார்க்கவே எனக்கு பரிதாபமாக இருந்தது. மனசுக்குள் வலி. போதிய பஸ்கள், விடாத சர்க்கார், பயணங்களையே நரகாவஸ்தையாக்குகிற கசப்பான அனுபவம். நினைக்க நினைக்க எரிச்சலாக இருக்கிறது. காண கண் சகிக்காத கொடுமையாக இருக்கிறது. பேக்கிலிருந்து ஒரு புத்தகம் எடுத்தேன். பார்க்க சகிக்காத இந்த நரகாவஸ்தையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி புத்தகம்தான். இப்போதைக்கு அதுதான் வசதி. திவான் எழுதிய சுதந்திர போரில் இஸ்லாமியர்கள் பங்கு என்ற சிறிய புத்தகம். சிறையில் வாடுகிற திப்பு சுல்தானின் வம்ச வாரிசுகள் பற்றி வாசிக்கிற போது இவர் சேவையை நிறுத்தவில்லை. பக்கத்தில் நிற்க முடியாமல் வளைவாக நின்ற பெண்ணுக்கு ஆதரவு சொற்கள் கூறுகிறார். அவளது இடுப்பில் இருந்த 3 வயது குழந்தையை வாங்கி மடியில் வைத்துக் கொள்கிறார். பை சுமையையும் வாங்கி காலுக்கடியில் வைக்கிறார். பிள்ளையோ அம்மாவிடம் போக அடம் பண்ணி அழுகிற பிள்ளைக்கு பேனாவை கொடுத்து விளையாட்டு காட்டுகிறார், சாந்தப்படுத்துகிறார். வாசலை ஒட்டி நிற்கிற இன்னொரு சுடிதார் பெண்ணுக்காக பதறி பதைக்கிறார். எம்மா, தாயி, வாசல் ஓரம், ஜாக்கிரதையா இரு, இங்கிட்டு வந்துருமா. வியர்வையில் நசநசத்து, காற்று இல்லாத இறுக்கத்தில் மூச்சு திணறி தவிக்கிற ஆட்களை பார்த்து மன அலைப்பாய்வோடு புலம்புகிறார். இறைவா, ஆண்டவரே, ஆறுதல் தாரும். ஜன்னல் ஓரத்தில் உறங்கிக் கொண்டே வந்தவர் என் புத்தகத்தை பார்த்தார். கண்ணில் துல்லியமாக வெளிப்பட்ட வெறுப்புணர்வு. முக சுளிப்பில் சந்தன பொட்டு நெறிப்பட்டு ஒற்றை இணுக்கு உதிர்ந்தது. நீங்க ராவுத்தமாரா? இல்ல. இந்துவா? அப்புறம் எதுக்கு இப்படி புத்தகமெல்லாம் வாசிக்கிறீங்க? எல்லா மனுஷரையும் நேசிக்கிற இந்தியனா வாழ்றதுக்கு. இந்தியாவைத்தான் இவங்க குண்டு போட்டு தகர்க்கிறாங்களே. பார்லிமெண்ட்ல குண்டு, ஆந்திராவில் குண்டு, எங்கன பார்த்தாலும் வெடிகுண்டு வெடிச்சு நாட்டையே நாசக்காடு பண்றாங்களே. இவங்கன்னு சொல்றீங்களே, இஸ்லாமியர்கள் எல்லாருமா? ஆமா, எல்லாரும் தான். குண்டு வைக்கிறவங்களுக்கு மத்த ராவுத்தமாறு மறைமுக சப்போர்ட். தீவிரவாதம் தானே. நம்ம முன்னாடி பெருஞ்சவாலா நிக்குது. ஊரே கூடி ஒத்த வீட்டுக்காரன் வீட்டை அராஜகமா இடிச்சு நொறுக்குனா அந்த ஒத்த வீட்டுக்கார வீட்டு பிள்ளைகள்ல ஒருத்த அருவாளோட பாயத்தான் செய்வான். அதுக்கு வீட்டுக்காரனா பொறுப்பு? பிறவு
அராஜகம் பண்ணுன ஊரு தான் பொறுப்பு. என்ன சொல்றீங்க? சும்மா செவனேன்னு இருந்த பாபர் மசூதிய அநியாயமா இடிச்சாக. ஏன் இப்படி இடிச்சீகன்னு கேட்ட ராவுத்தமாரு 3000 பேரை கொன்னு சீரழிச்சாக. அவங்க வீட்டு பொண்டு பிள்ளைகளை ஈவிரக்கம் இல்லாம நாசக்காடு பண்ணினது அநியாயம் இல்லையா? அப்போ குண்டு வச்சு கொள்றது சரின்னு சொல்றீங்களா? சரின்னு சொல்லல, மனுஷ கொலையே பாதகம்தான். ஆனா சிறுபான்மையினரின் தீவிரவாதம்ங்கிறது பெரும்பான்மையினரின் அராஜகத்தினால உருவாகுதுன்னு சொல்றேன். சந்தன பொட்டுக்காரர் கோபமாக பேசுகிறார். பேசுகிற உணர்ச்சி ஆவேசத்தில் எச்சில் துளிகள் சிதறி தெரிக்கின்றன. சத்தத்தையே உயர்த்துகிறார். சண்டை மாதிரியான ஒரு தோற்றம் வருகிறது. ஒரு வெக்கை சுடுகிறது. நாகரிகம் கருதி நான் பேச்சை நிறுத்தி கொண்டேன். இடது பக்கத்தில் இவரை பார்த்தேன். இவர் எங்களது வாக்குவாதத்தை துளி கூட பொருட்படுத்தாமல் நின்று கொண்டு திணறி தவித்து வருவோருடன் பரிவுடன் பேச்சு கொடுத்து ஆறுதலாக பேசி சிரமத்தை மறக்கடிக்கிற சேவையில் தீவிரமாக ஈடுபடுகிறார். ஜன்னலோரத்து சந்தன பொட்டுக்காரர் இன்னும் பேச்சை விடவில்லை. உக்கிரமாக சீறி சினந்து ராவுத்தமார்களை திட்டி தீர்த்து கொண்டிருந்தார். நான் காது கேளாதது போல இவரையே கவனிப்பது போல பாவனை செய்தேன். ஆண்டிப்பட்டி வந்து விட்டது. என்ன, நீங்க இன்னும் சேவையை நிறுத்தலையா என்று நான் விசாரித்தேன். என்னத்துக்கு நிறுத்தணும்? நீங்க நெசமாவே மனுஷரை நேசிக்கிற பண்போடு இருக்கீங்க. நிகழ்ச்சியோடு நான் கொடுக்க கொடுக்க குறையாதது அன்புதான். அந்த அன்பை செலவழிக்கிறதுல எதுக்கு கஞ்சத்தனம்? அதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு உள்ளதாலதான் நம்ம பேரு மனுஷன். சந்தன போட்டு இன்னும் மணல் பறக்க கனல் தெரிக்க பேசிக்கொண்டே வருகிறார். இவர் மடியில் இருக்கும் பிள்ளையை இடம் மாற்றி அடுத்த காலில் வைத்து கொண்டு செல்போனை எடுத்தார். நம்பர் போட்டு காதோரத்தில் வைத்து கொண்டு காத்திருந்தார். ரிங்டோன் நின்றவுடன், ஹலோ கதீஜாவா? நான் தாம்மா ஆண்டிப்பட்டியை தாண்டி வந்துகிட்டு இருக்கேன். வாப்பா இருக்காரா? நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லு. மகமது சஃபி இருக்கானா? இல்லையா? பஜார்லையா? ஃபோன் பண்ணி அவனை வீட்டுக்கு வர சொல்லு. இந்தா வந்துகிட்டு இருக்கேன். சந்தனம் பொட்டுக்காரர் கப் சிப் என்றாகி போனார். சற்றே வெலப்புடனும் குற்ற உணர்ச்சியுடனும் இவரை பார்த்தார். என் முகத்தையும் தர்ம சங்கடமாக பார்த்தார். எதையும் கண்டு கொள்ளாத அந்த மனிதர் இறங்குவதற்கான ஆயத்திலும் நிதானம் சிதறாத புன்னகையுடன் இருந்தார். வெறுப்பையும் பகையையும் விதைக்கிறது வெடிகுண்டுகளை விட ஆபத்தானது. அன்பையும் பாசத்தையும் பரப்புறது எல்லாருக்குமே பாதுகாப்பானது இல்லையா? எல்லா புகழும் இறைவனுக்கே. ஒரு குழந்தையிடம் பேசுகிற மாதிரியான கனிந்த குரலில் கொஞ்சலுடன் கூறிவிட்டு அவர் எழுந்தார். இப்போதும் அவர் கண்ணாடி கண்ணுக்குள் அதே அன்பின் ஒளி. சந்தன பொட்டுக்காரரை நிமிர்ந்து பார்க்க விரும்பாமல் நானும் புத்தகத்தை பேங்குக்குள் வைத்தேன். வாழ்க்கையை போல ஓடுகிற பஸ். நவம்பர் 2007 தங்கம் மாத இதழில் வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.